ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகை ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து நடிகை மட்டும் இல்லாமல் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் கூட தான். ஃபர்ஸ்ட் அவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக தான் வந்து நம்ம சினிமாக்குள்ளேயே வராங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய படங்களை நடிக்கிறாங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச முகம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அவங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக இல்லை, ரொம்ப நாளாகவே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருந்துகிட்ருக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனை வந்துட்டு இருந்துருக்கு. ஸோ அதை பற்றி சோஷியல் மீடியாவில், அதாவது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஓப்பனாகவே வந்து யாருனால பிரச்சனை நடந்துட்டுருக்கு, என்ன பிரச்சனை நடந்துட்டுருக்கு, இதுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் நான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக வந்து எல்லாத்தையும் வெளியே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியா மட்டும் இல்லாமல் நியூஸ்லேயும் சரி எல்லாத்துலேயும் ரொம்ப பரபரப்பாக பேசிப்பட்டு இருக்கு. ஸோ அது என்ன, யார் அந்த ஹீரோயின், அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ரவீனா ரவி அவங்கள வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய படங்களில் ஹீரோயின்ஸுக்கு வந்து டப்பிங் கொடுத்துருக்காங்க. கத்தி படத்தில் வந்து சமந்தாக்கா இருக்கட்டும், அந்த போய் ப்ரெஸ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி டைலாக்கு, அது கேட்கும் போதே தெரியும் நான் வந்து சமந்தா தான் வாய்ஸ் பேசியிருக்காங்க. ஆனால் அவங்க மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக வந்து இவங்க ஹீரோயின்ஸாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு வந்து டப்பிங்காக இவங்க டப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லவ் டுடே இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து உள்ள படத்தில் என்ட்ரி ஆகி நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. மலையாள படங்கள்லேயும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் நடித்த இவங்களுக்கு தான் இப்போது ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சோஷியல் மீடியாவில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபமாக ஒரு 2 பேர், ஒரு ட்வின் பிரதர்ஸ் மாதிரி ஒரு 2 பேர் இருக்காங்க. அது யார் அப்படிங்கிறது வந்து தெரியல அவங்களுக்கு. அவங்க இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க தான் யாரோ ஒருத்தங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து தினமுமே அவங்க இன்ஸ்டா பக்கத்தில் அவங்க எந்த போஸ்ட் விட்டாலும் சரி, எந்த ஒரு ஸ்டோரி வச்சாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்து நீ வந்து என் வாழ்க்கையை சீரழிச்சிட்ட அப்படி இப்படின்னு நிறைய பேட் வேர்ட்ஸாக வந்து பேசுறது. அவங்களே சோஷியல் மீடியாவில் அதை ஓப்பனாகவே எடுத்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் பேட் வேர்ட்ஸ் பேசுகிறாங்க. என்ன மட்டும் இல்லாமல் இது என்ன மட்டும் தாக்காமல் என் ஃபேமிலிஸாக இருக்கட்டும், என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய இதை லைவாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்டோரியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் போய் அவங்கள தப்பாக பேசுறது, அவங்க மெசேஜுக்கு போய் கமெண்டில் மெசேஜ் பண்ணுறது, நார்மலாக ப்ரைவேட் மெசேஜில் போய் மெசேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி வேறு ஐடி ஓப்பன் பண்ணி அதில் போய் இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸில் தப்பாக போடுறாங்க. நான் ஏதோ அவங்க வாழ்க்கையை வந்து இது பண்ணிட்டேன், என்னை வந்து டைவர்ஸ் பண்ணி என்னை வந்து கெடுத்துட்டேன், என்னோடய வாழ்க்கையை நீ கெடுத்துட்டேன், அந்த மாதிரி என்னென்னமோ வந்து பேசுகிறாங்க, என்னென்னமோ மெசேஜ் பண்ணுறாங்க, இல்லாத ஒரு விஷயத்தை இந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அது யார் அப்படிங்கிறதையும் அந்த அவங்களோட ஃபோட்டோவோட எடுத்து போட்டிருக்காங்க. இதை பற்றி நான் போலீஸ் ஸ்டேஷன்லையுமே கம்ப்ளைண்ட் கொடுத்துமே வந்து இது திரும்ப நடந்துகிட்ருக்கு, இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு. சென்னை வந்து, அதாவது இந்தியாவிலேயே வந்து சென்னை தான் பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான இடம் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இந்த இடத்துல இப்படி நடக்கிறதா வந்து ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த அக்கௌண்ட் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுற அக்கௌண்ட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள். அதை ரிப்போர்ட் பண்ணி பிளாக் பண்ணுவோம்ல, நிறைய ரிப்போர்ட் அடிச்சு அந்த மாதிரி அக்கௌண்ட் போயிடும் அப்படிங்கிற சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் ரிப்போர்ட் அடிங்க, இந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி யாராவது மெசேஜ் பண்ணாங்க, இல்லை ஏன் சம்மந்தமாக நான் தான் அதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி என் பேரில் யாராவது மெசேஜ் பண்ணாங்க, யாராவது ரிப்ளை பண்ணுறாங்க, யாராவது கமெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னா அதை யார் நம்ப வேணாம் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க. இதை பற்றி திரும்ப வந்து யாராவது பார்த்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஏதாவது நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த சோஷியல் மீடியா பேஜில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து அப்படி ஓப்பனாக அவங்க பண்ண மெசேஜாக இருக்கட்டும், ஸ்க்ரீன்ஷாட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தான் ரொம்ப பரபரப்பாக வைரலாக போயிட்டுருக்கு. இது எங்களுக்கு சேஃப்டி இல்லாத விஷயமா இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே வேறு ஏதாவது நடந்துருமோன்னு பயப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து அது தெளிவாக தெரியுது. ஸோ அதையுமே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க.